Hello and welcome friends. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்கமிங் ரிலீஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள நம்ம ரிசீவ் பண்ண போற ஒரு அப்டேட் தான் Tally Prime ரிலீஸ் 5.0. ஸோ இதோட அப்டேட் என்ன, பிளஸ் இதுக்குள்ள என்ன விதமான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் எல்லா அக்கௌண்டன்ட்ஸ் எதிர்பார்த்தது பிளஸ் ஒரு சில கஸ்டமர்ஸே எதிர்பார்த்த மோஸ்ட் ஃபேவரட் அப்டேட் கனெக்டட் ஜிஎஸ்டி அப்படிமோ. ஸோ பிளஸ் இது இல்லாமல் 194Q பர்ச்சேஸ் டீடைல்ஸ்க்கும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. தென் இது இல்லாமல் மைனராக ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் கனெக்டட் ஜிஎஸ்டி. ஸோ மேஜராக இந்த ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 செக்ரிகேஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த மேஜர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதனால இதை நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் கனெக்டட் ஜிஎஸ்டி. ஸோ கனெக்டட் ஜிஎஸ்டி அப்படின்றப்போ இதுல என்னென்ன அப்டேட்ஸா இருக்கும் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அப்லோட் ஜிஎஸ்டிஆர் 1. ஐ மீன் நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கட்டும் இல்ல 3B இருக்கட்டும், எதுனாலுமே நம்மளால அப்லோட் பண்ணிக்க முடியும் டைரக்டா வித்தின் த டேலியில இருந்தே. ஸோ செகண்ட் திங் டவுன்லோட் ஜிஎஸ்டிஆர். ஐ மீன் ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2A 2B ரெகன்சிலேஷனுக்காக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஆர் எல்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1ஐயுமே ரெகன்சிலேட் பண்றதுனா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் ஃபைல் GSTR1. GSTR1 டைரக்டா டேலில இருந்தே ஃபைல் பண்ண முடியும். அதுக்கான மேஜர் அப்டேட் தான் இந்த ரிலீஸ் 5.0 பிளஸ் நோட்டிபிகேஷன்ஸ். ஸோ இதை வாய்மொழியா சொல்லியாச்சு. இது என்னென்ன ஆப்ஷன் எப்படி எப்படி ஒர்க் ஆகும்ன்றத உங்களுக்கு உள்ள வீடியோக்குள்ள காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது நமக்குன்னு இருக்க கம்பெனி. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட்டே ஃபர்ஸ்ட் நீங்க கம்பெனியை லோட் பண்றப்ப என்ன பண்ணும்னா மேஜரா வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணாது. 4.1 இருந்து 5.0க்கு டேட்டாவை லோட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ லோட் டேட்டான்னு கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ வந்து உங்களுக்கு லோட் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த யூசர் யூஐயுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இதாக தான் ஒரு பார் மாதிரி பாட்டம்ல ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ லோட் பண்ணப்பே உங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கும். என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு யூஏ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூஏ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இப்ப நான் சொன்ன மாதிரி கனெக்டட் ஜிஎஸ்டி பொறுத்த மட்டும் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜிஎஸ்டி லாகின் லாக் அவுட் அண்ட் தென் அப்லோட் டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அண்ட் ரெஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் ஃபைல் GSTR1. ஸோ இது எல்லாமே இப்போ 5.0ல நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசீவ் பண்ண போற அப்டேட். ஸோ இதோட மேஜரா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா F11ல போயிட்டு ஸோ ஜிஎஸ்டி எனேபிள் குட்ஸ் அண்ட் டேக்ஸ் நம்ம எனேபிள் பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா டேலிய டிஃபால்ட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட யூசர் நேமை வாங்கிடுவாங்க. ஸோ யூசர் நேம் வாங்கிடுவாங்க இந்த சென்ஸ் யூசர் நேம் இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் நேம் என்டர் பண்ணி முடிச்சோடனே ஸோ மோட் ஆஃப் ஃபைலிங் இப்போ நம்ம ஃபைல் பண்றப்போ இவிசி வந்து வெரிஃபை ஐ மீன் லாஸ்ட் டைம்ல வந்து ஓடிபி இல்லைன்னா நம்ம டிஎஸ்சி வச்சோ வந்து இவிசி இல்லைன்னா டிஎஸ்சி வச்சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி ஃபைல் பண்ணுவோம். ஸோ அது எந்த மோட் ஆஃப் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ண போறோன்றதை கேட்கும். ஸோ நம்ம இவிசினே போட்டுக்குவோம், எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடே போட்டுக்குவோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு இதை சேவ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ சார் எனக்கு இந்த யூசர் நேம் நான் ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்றப்ப கேட்குமான்னு கேட்டா கிடையாது. ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் டிஃபைன் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா யூசர் நேம் டேலி சேவ் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிக்கு தேவையான விஷயம் நான் யூசர் நேம் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ யூசர் நேம் டிஃபைன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் திங் அப்லோட். ஸோ என்னோட GSTR1 டைரக்டா என்னால அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 1 அப்லோட் பண்ணவா இல்ல 3B அப்லோட் பண்ணவான்றத ஸ்டேட்டஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டேலி கேட்கும். ஸோ நம்மளால GSTR1ஐயும் அப்லோட் பண்ணிக்க முடியும், 3B-ஐயும் நம்மளோட அப்லோட் பண்ண முடியும். அண்ட் தென் ஜிஎஸ்டி லாகின் நான் கொடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசருக்கான யூசர் நேம் அப்டேட் பண்ண சொல்லுது இல்லைங்களா. ஸோ எஸ்ன்னு கொடுத்தோமே எனக்கான யூசர் நேம் தான் கேட்கும். ஸோ யூசர் நேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட யூசர் நேமையும் பிளஸ் என்னோட பாஸ்வேர்டையும் கேட்கும். கேட்டு சேவ் பண்ணி முடிச்சோன்னே அடுத்து ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு லாகின் ஆகும். ஸோ இதுக்கான ஏபிஐ ஐ மீன் இந்த ஜிஎஸ்டி டேலி இன்டெகிரேட் பண்ற ஏபிஐ அக்சஸ் எப்படி பண்ணணும்ன்றத வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஏபிஐ எப்படி ஜென்ரேட் பண்றன்ற வீடியோ தான். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல மேப் பண்றேன் வீடியோவை, தாராளமா போய் நீங்க எப்படி ஏபிஐ ஜென்ரேட் பண்றதுன்றத பாத்துக்கலாம். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ டவுன்லோட பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி GSTR1 2A 2B அண்ட் நம்மளோட 3B 4 ஃபார்முமே டவுன்லோட் ஆகும். சார் இதை நான் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியாது, கான்ஃபிகர்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலயே போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்றதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ்
இதுல இல்லாம சார் டிஃபால்ட்டா நான் வைக்கணும் சார்ன்றப்ப இந்த இடத்துல லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஜிஎஸ்டின்ற ஆப்ஷன். ஸோ ஜிஎஸ்டின்றதுல போயிட்டு எந்தெந்த ஆப்ஷன் எனக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படின்றத நான் டிஃபால்ட்டா செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2A அண்ட் 2B டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்னோட 2A 2B மட்டும் நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல எந்த லிஸ்ட் கொடுத்துறேன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நான் டவுன்லோட் ஜிஎஸ்டின்னு போனனாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2A 2B தான் செலக்ட் ஆகும். ஸோ எல்லா ஃபார்ம்ஸும் வராது. ஸோ நம்மளோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் GSTR1. ஸோ அஸ் யூஷுவல் இது நான் உங்களுக்கு முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணத மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் GSTR1ன்றது கொடுத்துட்டோம்னா சென்ட் கொடுத்தோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா EVC ஆர் DSC வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் ஆயிரும். இந்த ஃபைல் ஆனதுக்கான டீடைல்ஸ் நமக்கு எங்க அப்லோட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, டீடைல்ஸ் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், GST ரிப்போர்ட்ஸ், GSTR1. ஸோ GSTR1ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்ல நம்ம எப்போ ஆன்லைன் ஆக்டிவிட்டியில இருந்தோன்றது தெரிஞ்சிடும். தென் GSTR1 ஃபைல் பண்ணிருக்கோம்னா அதுக்கான ARN அண்ட் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ARN டேட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேலி GSTR1லயே ஃபைல் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருட ARN நம்பரோ இல்லை அதுக்கான டேட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ARN அண்ட் தென் அதுக்கு உண்டான ARN டேட்டும் மேப் ஆயிரும். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. ஸோ இது இல்லாம என்னன்னா டவுன்லோட் ஃபைல் அண்ட் GSTR1. ஸோ டீடைல்டான வீடியோ வேணும், எப்படி ஃபைல் பண்றது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது டெமோ தான் வந்திருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் வர விட்டு கண்டிப்பா இதற்கான எப்படி ஃபைல் பண்றது பிளஸ் இது மூலமா என்னென்ன இருக்க சின்ன சின்ன மைன்யூட்டான அப்டேட்ஸ் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஐ மீன் ரிலீஸ் ஆக விட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். தென் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு ஆரோக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி ஏதாவது பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிஎஸ்டி லாகின் எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்கு, ஜிஎஸ்டில இருந்து நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலர் நினைப்பாங்க சார் இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஏதாவது டேட்டா ஷேரிங்கோ இல்ல வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இதை நீங்க ட்ராக் பண்ணவும் முடியும். ஸோ எவ்ரி டைம் நீங்க ஜிஎஸ்டில லாகின் பண்றப்போ இந்த மேப்ல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல எப்ப லாகின் ஆச்சு லாக் அவுட் ஆச்சு, லாகின் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்றதே இந்த இடத்துல உங்களால தெளிவா பார்க்க முடியும். ஸோ டோன்ட் வரி, ஜிஎஸ்டி லாகின் இருந்தாலும் என்ன நடக்குதுன்றதை உங்களால ட்ராக் பண்ண முடியும். பிளஸ் என்ன டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, என்ன அப்லோட் ஆகிட்டு இருக்குன்றதையும் உங்களால ட்ராக் பண்ண முடியும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனா இந்த பெல் ஐக்கான வந்து பாத்தீங்கன்னா டேலி இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்றது மூலியமா உங்களால ஜிஎஸ்டி லாகின் இருக்கட்டும் என்ன ஒரு ட்ராக் இருந்தாலுமே ஜிஎஸ்டி ரிலேட்டட் நடந்துச்சுன்னா இது இந்த இடத்துல உங்களுக்கு அது ட்ராக் ஆகும். ஸோ இது ஜிஎஸ்டி ட்ராக்கர்னு சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2A 2B இதுவரை நம்ம ஜேசன் டவுன்லோட் பண்ணோம், இப்போ டைரக்ட் ஃபைலிங்காவே கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஜஸ்ட் ரிலீஸ் ஆக போது, இது ஒரு பீட்டா வெர்ஷன் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டீடைல் டெப்தான வீடியோ இன்னும் படிப்படியாக அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ 3.0 4.0 எப்படி அப்டேட் பண்ணா அது மாதிரி 5.0 அப்டேட் பண்ணுவேன். தென் 194Q DDS ஆஃப்டர் அஸ் யூஷுவல் நமக்கே தெரியும் டிடிஎஸ்க்கான ஸோ டிடிஎஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா F11ல நம்ம எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். F11ல எனேபிள் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ F11ல நான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸோ கிரியேட் ஸோ இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல வந்து இந்த இடத்துல ஹெல்ப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஹெல்ப்பர் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் F11ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஸ்பிளே ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் காமன் டேபிள் ஃபார் டிடிஎஸ் ஹெல்ப்பர்னு இருக்கும். ஸோ இதை நீங்க எனேபிள் பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டேலில இருந்து உங்களுக்கு நீங்க இப்ப எதுவுமே ஒரு லெஜர் ஒரு டிடிஎஸ் இருக்கட்டும் டிசிஎஸ் இருக்கட்டும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பர் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு டெவலப்மெண்ட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஏது டீடைல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பொறுத்த மட்டும் அடுத்தது ஸ்ட்ரைப் வியூ. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ ஸ்ட்ரைப் வியூன்றது வேற எதுவுமே கிடையாது. ஸோ பில்ல பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லுல ஸோ இந்த பில்லை பொறுத்த மட்டும் ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ இதே 4-5 ஐட்டம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை கவுண்டிங்லயோ சீரியல் நம்பர் இருக்கும். பட் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் ஹைலைட் பண்ணி காட்டுற விதமா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வியூ அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ரைட் வியூன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க நார்மலா கான்ஃபிகர்ல போயிட்டு ஸ்ட்ரைட் வியூன்னு கொடுத்தீங்கனாலே போதும் வந்துடும்.
ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இப்போ ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்ற